வணக்கம். துலா ராசி நேயர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலனை பார்க்கலாங்க. இப்பதான் நீங்க முதல் முறையா என்னுடைய சேனல் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மாதம் மாதம் போடக்கூடிய ராசி பலன் நீங்க பார்க்கலாம். அதே போல நீங்க ஜோதிடத்துல ஆர்வமா இருக்கீங்க, ஜோதிடம் கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் என்னுடைய சேனல்ல ஜோதிடம் சார்ந்த வீடியோக்கள் நிறைய இருக்குங்க. அதாவது ஜோதிடம் பற்றி விதி விலக்குகள் என்னென்ன பற்றி நான் வீடியோ எல்லாம் பதிவு போட்டிருக்கேன். அதையும் நீங்க பார்க்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ துலா ராசி நேயர்களுக்கு டிசம்பர் மாதம் எந்த மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, கோச்சார ரீதியா பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ கோச்சார நிலை டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, துலா ராசி நேயர்களுக்கு ராசியில் 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும், உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் ஒரு நாள் மட்டும் குருவோடு பரிவர்த்தனை யோகத்திலும், மறுநாள் சுகஸ்தானமான 4ஆம் இடத்திலும் உங்கள் ராசி அதிபதி போயிடுவார். மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருப்பார். அடுத்தது 4, 5ஆம் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்று 5ஆம் இடத்தில் இருக்கார். 6ஆம் இடத்தில் ராகு பகவான், 8ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெற்று இருக்கார். 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று நீச்ச பங்கமாயி திக்பலம் பெற்று இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கார். இது டிசம்பர் மாத கிரக நிலை அளவு, அதாவது உங்களுடைய ராசிக்கு கோச்சார ரீதியாக கிரக நிலை அமைப்புகள். இப்போ இந்த அமைப்பு உங்களுக்கு டிசம்பர் மாதம் என்ன நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குன்னு பற்றி பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ராசிநாதன் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் ஒரு நாள் மட்டும் இருந்து மறுநாள் சுகஸ்தானத்துக்கு போறார். 4ஆம் இடத்துக்கு போய் அங்க 4ஆம் அதிபதியான 5ஆம் அதிபதியுமாக சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார். ஸ்தான வலுவோடு சனி பகவான் இருக்கார். உங்கள் ராசிநாதன் ஸ்தான வலுவோட ராசிநாதன் சுக்கிர பகவான் இருக்கார். அவர் குருவின் பார்வை பெற்றும் இருக்கார். அதே போல செவ்வாயினுடைய பார்வை பெற்றும் இருக்கார். இங்க செவ்வாய் யார் என்றால் உங்களுடைய ராசிக்கு 2, 7ஆம் அதிபதியும் ஆவாரு. குரு பகவான் 3, 6ஆம் அதிபதியும் ஆவார். சரிங்களா? இப்ப 3, 6ஆம் அதிபதியான குரு பகவான் பார்வை இருக்கே அப்படின்னால ஏதாவது பிரச்சனை வருமா? சுகஸ்தானத்தை பார்க்குதே அப்படின்னா அது ஒன்றும் பாதிப்பு இருக்காதுங்க. குரு பகவானுடைய பார்வை சுபருடைய பார்வை நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. இருந்தாலும் அந்த குரு பகவான் வக்ரம் பெற்றுதான் பார்க்கறாரு அப்படிங்கறதுனால அதுவும் சிறப்பான கூடுதலான நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல குரு பார்வை இருக்கு. சரிங்களா? இப்ப உங்களுக்கு ராசிநாதன் நல்ல பலம் பெற்று இருக்காரு இந்த மாதம் முழுவதும் அப்படிங்கறதுனால ஜாதகருக்கு மிக நல்ல யோகமான மாதமாகவே எடுத்துக்கலாம் துலா ராசி நேயர்களுக்கு. ஏன்னா ராசிநாதன் பலம் பெற்று இருந்தாலே ஜாதகருக்கு தைரியம் அதிகமா இருக்குங்க. ஏன்னா சுக்கிர பகவான் உங்க ராசிநாதனாக சுகஸ்தானத்தில் ஸ்தான வலுவோடு குரு பார்வை, செவ்வாயினுடைய தைரிய ஸ்தானாதிபதி, அதாவது செவ்வாய்ங்கிற யாருங்க போர் வீரர், எது இருந்தாலும் துணிச்சலை எதிர்க்கக்கூடிய கிரகம் அவர் செவ்வாய் பகவான். அவருடைய பார்வை பெற்றும் குருவின் பார்வை பெற்றும் இருப்பது உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பே இந்த மாதம் முழுவதும் இருக்குங்க. இப்போ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இன்னும் கூடுதலான நல்ல பலன்களே இருக்குங்க. குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது, அதே போல லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருப்பது. பொதுவா பாருங்க, ஜோதிட விதி என்ன அப்படின்னா, லாபாதிபதி தனாதிபதியோட சம்பந்தம் ஏற்பட்டா ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு அந்த அமைப்பு யோகமான அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டம் மூலமா பணம் கிடைக்கும், லாபத்தை அதிகமா ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பணவரவு அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்பே 2, 11ஆம் இடம்ங்க. இப்ப 11ஆம் அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் முதல் 15 நாட்களும் அடுத்தது மறு 15 நாட்கள் 3ஆம் இடத்துக்கும் சென்றுவார். ஆனா உங்கள் ராசிக்கு பாருங்க, முதல் 15 நாட்கள் அந்த தனாதிபதி, அதாவது தனஸ்தானத்தில் லாபாதிபதி இருப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல யோகமான அமைப்புங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவான் தனத்துக்கு காரகர் அப்படிங்கறதுனால 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கறதுனால அங்க 8ஆம் இடத்துல இருந்து அந்த 8ஆம் அதிபதியான உங்கள் ராசிநாதன் 8ஆம் அதிபதியும் ஆவாரு சுக்கிர பகவான். அவரையும் பார்த்து இந்த குரு பகவான் தனக்காரகர் குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பது, அவர் இங்கே லாபாதிபதி இருப்பது, அங்க புதனும் இருக்கார். புதன் யார் அப்படி என்றால் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான். அவரே விரையாதிபதியாக இருந்தாலும் சரி, அவங்க பாக்யாதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுடைய தனஸ்தானத்தில்
லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் நின்று தனாதிபதி பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகமான அமைப்புங்க. அப்படிங்கிறதுனால முதல் 15 நாட்கள் உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் மூலயமா பணவரவு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற இடத்துல பணம் திரும்பி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? இந்த பாருங்க, 2ஆம் இடத்தில் புதாத்திய யோகமும் சிவராஜ யோக அமைப்பு எல்லாமே இருக்கிறதுனால குடும்ப வளர்ச்சி நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சுப காரியங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய காலமாகவே இந்த டிசம்பர் மாதம் முதல் 15 நாட்கள் துலா ராசிக்கு இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது உங்களுடைய ராசிநாதன் சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில் இருப்பது வந்து இது மிக நல்ல அமைப்பு தாங்க. சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று இருந்து ஸ்தான வலுவோடு இருக்கிறது அப்படிங்கிறது, அது செவ்வாயின் பார்வை பெற்று இருப்பது அப்படிங்கிறது மிக நல்ல அமைப்பாக இருக்குங்க. உங்களுடைய தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும், உங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி வந்து அது சனி பகவானாக இருந்து அவர் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று ஸ்தான வலுவோடு உங்க ராசிநாதன் இருப்பதால உங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க. உங்க தாயாருக்கும் நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். அதே போல உங்கள் தாய் மூலயமா, அதாவது அவங்க தாய் மூலயமா சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியதா இருந்தாலும் கூட இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது 5ஆம் இடத்தில் உங்கள் பஞ்சமாதிபதி ஆட்சி பெற்று இருப்பது அப்படிங்கிறது புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று உங்கள் ஸ்தானத்தை, அதாவது 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிநாதனான சுக்கிரனை குரு பார்வை பெற்றிருக்கு. இந்த அமைப்பெல்லாம் நல்ல அமைப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலத்துல இருக்குங்க, இந்த டிசம்பர் மாதத்துல. சரிங்களா? அடுத்தது 6ஆம் இடத்தில் வந்து ராகு பகவான் இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு வெளி வட்டாரம், அதாவது வேலைக்கு வெளியே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல சுமூகமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. என்ன காரணம் அப்படின்னா 6ஆம் இடம் வந்து உத்தியோகஸ்தானம் அப்படிங்கிறதுனால வேலை அப்படிங்கிற இடத்தை குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். அதே போல ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஆனா 6ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறதுனால 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கலாம். அதுவும் பஞ்சமாதிபதியான சனி சாரம் பெற்று சார பரிவர்த்தனை அமைப்புல அந்த சனி ராகு இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த 6ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பது விபரீத ராஜயோக அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த ராகு 11ஆம் பார்வையாக அந்த குருவையே பார்ப்பது அப்படிங்கிறது இதெல்லாம் சிறப்பான அமைப்பாகவே இந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்கள் ராசியை வந்து ராசிநாதனை பார்ப்பதும் சிறப்பான அமைப்பு தாங்க. தன யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பே திடீர் அதிர்ஷ்டம், இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே அந்த குரு பகவானும் இருக்கார். அடுத்தது செவ்வாய் 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று நீச்ச பங்கமாகி திக்பலம் பெற்றிருக்காரு. ஒரு கிரகம் நீச்சமாகி திக்பலம் அடையும் வீட்டில் இருந்தாலே அது வந்து நீச்சத்துக்கு பங்கம் ஆயிடுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. அதே போல அவர் வாங்கியிருக்க சாரம் வந்து சனியுடைய சாரம் அப்படிங்கிறாங்க, ஆட்சி பெற்றவருடைய சாரம் அப்படிங்கிறதுனால அந்த விதத்திலும் செவ்வாய் வந்து நீச்சம் பங்கம் ஆயிருக்காரு. இந்த 2 அமைப்பிலும் இந்த செவ்வாய் பகவான் நீச்சம் பங்கம் அடைந்ததால உங்களுக்கு மிக நல்ல யோகமான பலனாக தாங்க இருக்குங்க. இப்ப நீங்க சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும். தொழில எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். லாபத்தை அதிகமா ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்க லாபாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பது, தனக்காரன் குரு பார்ப்பது, இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால இப்ப நீங்க எடுக்கக்கூடிய தொழில எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே பலிதமாகும். சரிங்களா? இப்ப படிக்கக்கூடிய குழந்தைங்க துளாராசிக்காரங்கன்னா அவங்களுக்கும் படிப்பு நல்லாவே வருங்க. ஏன்னா இங்க 4, 5, 9ஆம் அதிபதி கல்விக்காரர்கள்னா 9ஆம் அதிபதி வந்து தனஸ்தானத்தில் குரு பார்வை பெற்றிருப்பது, இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு துலா ராசினியர்களுக்கு. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நல்லா முயற்சி பண்ணி படிங்க, நல்ல மார்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. ஏன்னா கோச்சார நிலை உங்களுக்கு ஒத்துழைக்குது. சரிங்களா? படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள். அதே போல இல்லத்தரசிகள் பாருங்க, இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வந்து குடும்பத்தில் மதிப்பு மரியாதை, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாவே இருக்கும். நீங்க கணவரை நீங்க புரிஞ்சுக்கலனால இந்த மாதத்துல நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. ஏன்னா செவ்வாயும் சுக்கிரனும் கலசரக்காரர்கள் இருவருமே சமசத்தமா பார்வை செய்வது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாவே இருக்குங்க இந்த டிசம்பர் மாதம் துலா ராசி நேயர்களுக்கு. சரிங்களா? அடுத்தது 12ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் கேது வாங்கியிருக்க சாரம் அப்படிங்கிறத சூரியனுடைய லாபாதிபதி சாரம் பார்த்து லாபாதிபதியான சூரியனுடைய சாரம் வாங்கி சூரியனையே கேது பார்வை செய்யுது, அவர் தனஸ்தானத்தில் இருப்பது அப்படிங்கிறதுனால வெளிநாடு வெளி மாநிலத்துல நீங்க வந்து
வேலையில் இருந்தாலும் சரிங்க, உத்தியோகத்தில் ஏதாவது விஷயமா போகிறதா இருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே நல்ல விஷயமாவே உங்களுக்கு கை கொடுங்க. சரிங்களா? இப்போ வெளிநாடு போகணும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா கேது பகவான் 12ஆம் இடத்திலிருந்து அந்த லாபாதிபதியை பார்வை செய்வது, குருவின் பார்வை பெற்று இருப்பது, இது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறதுனால இது நல்ல யோகமான அமைப்பாக இருக்கிறதுனால இந்த டைம் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வெளியூர், மாநிலம், வெளிநாடு அப்படின்னு போகக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் அமைப்பாகவே இருக்குங்க. சரிங்களா? இப்போ திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு கை கூடு வாய்ப்பு அதிகமா உண்டுங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது, 11ஆம் அதிபதியான 2ஆம் இடத்தில் இருப்பது, இது எல்லாமே பாக்கியாதிபதியான புதனும் 2ஆம் இடத்தில் இருப்பது, இது எல்லாமே செவ்வாய் சுக்கிரன் சமசத்துவமா பார்வை செய்வது, அதே போல 10ஆம் பார்வையை 2ஆம் இடத்தை சனி பகவானான பஞ்சமாதிபதி பார்ப்பது, இது எல்லாமே குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துற அமைப்பு அப்படிங்கிறதுனால 7ஆம் அதிபதி போய் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாகி உங்கள் ராசிநாதனை கலஸ்தரக்காரனான சுக்கிர பகவான் அந்த செவ்வாய் 7ஆம் அதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் செவ்வாயை பார்ப்பது, இது எல்லாமே கோச்சார நிலையில துலா ராசி நேர்களுக்கு திருமணம் வயதில் இருந்து திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா, வரன் பார்த்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு கை கூடும் அமைப்பாகவே இருக்குங்க. நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாக ஆகக்கூடிய அமைப்பாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? இப்போ மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா துலா ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முதல் 15 நாட்கள் நல்ல யோகமான அமைப்பாகவும், பிற்பகல் ஏதாவது 2ஆம் 15 நாட்கள் ஓரளவு சுமாரான அமைப்பாகவும் இருக்குங்க. முடிந்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே கோச்சார நிலைகள் இருக்கு. உங்களுக்கு திசா புத்திகள் ஒத்துழைத்தால் மிகவும் இன்னும் யோகமான அமைப்பாகவே உங்களுக்கு கோச்சார நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருப்பதால உங்கள் திசா புத்தியும் ஒத்துழைப்பு இருந்தால் கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உங்க துலா ராசினியர்களுக்கு நிறைவேறும், கை கூடும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.